ஸோ இப்போ ஆப்ஷன்ல வந்து ஸ்கவுட் பண்ணுவோம், இது பண்ணுவோம். இல்லை ஒரு யூஸ்வலா ஸ்கவுட்டிங்கிறது அன்கேப்ட் பிளேயர்ஸ், மோஸ்ட்லி அன்னோன் பிளேயர்ஸ்க்கு தான். பட் இப்போ நோன் பிளேயர்ஸ் வச்சுக்கோங்களேன், 2 டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்கள யார் பெட்டர்னா அந்த கண்டிஷன்ஸ்ல என்ன பண்றாங்க, இப்போ நம்ம ஆட போற வென்யூஸ் என்ன மாதிரி வென்யூஸ், அது வந்து ஸ்லோ விக்கெட்டா, பீஸ் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டா, ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டா, அந்த மாதிரி விக்கெட்ஸ்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வாட் ஆர் ரீசன்ட் பேட்டர்ன்ஸ் என்ன, டு தே ஹேவ் எனி வீக்னஸ், இஃப் ஸோ என்ன மாதிரியான வீக்னஸ் இருக்கு அவங்களுக்கு, இல்ல ஸ்ட்ரென்த்ஸ் இருந்துச்சு அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்ஸ் இருந்துச்சு. இப்போ நான் ஃபினிஷர் பாக்குறேன்னா இந்த வைஸ் யூ கம்பேர் ஏ அண்ட் பி வேரியஸ் பேராமீட்டர்ஸ். இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரி நம்பர்ஸும் பேக் பண்ணும். ஆப்வியஸ்லி நம்பர்ஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஃபேஸ்ல என்ன பண்ணிருக்காங்க, என்ட்ரி பாயிண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஃபினிஷர்ஸ்னா அவங்க சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி, பால்ஸ் பர் சிக்ஸஸ் எப்படி இருக்கு, வந்து ஃபர்ஸ்ட் பால்லே பவுண்டரி அடிக்கிற எபிலிட்டி இருக்கா, என்ன மாதிரி ஷார்ட்ஸ் வச்சிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு யூ கட் டவுன் டு ஃபியூ நேம்ஸ், 3-4 ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க ஈச் ரோலுக்கு. அதுல யார் கிடைச்சாலும் யூ கோ ஹாப்பிலி. இட்ஸ் வெரி டஃப் டு கெட் த ஃபர்ஸ்ட் நேம். பெக்கிங் ஆர்டர்னு ஒன்று போடுவோம், அதுல வந்து 1 2 3 4 இந்த ரோலுக்கு இந்த இந்த ஃபிட் இந்த பிளேயர் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் 4-5 ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த இதுல வந்து யூ வில் ஹேவ் பட்ஜெட் ஃபார் ஈச் ரோல்ஸ் ஆஸ் வெல்.